தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் சென்னை கோயம்பேட்டில் இருக்கும் தலைமை அலுவலகத்தில் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், இந்த கூட்டத்தில் வேற யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? மேலும் மாவட்ட செயலாளர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்படுகிறது? தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இதில் தேர்தல் பிரிவு மற்றும் உயர்மட்ட குழு, அணியுடைய பிரிவு தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட 76க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். 82 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதில் சிலர் தவிர பெரும்பாலானோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பொறுத்தவரை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எப்படி கூட்டணி அமைக்கலாம், மாவட்டங்களில் என்ன மாதிரியான நிலை காணப்படுகின்றது, தொடர்ச்சியாக 2 கட்ட பிரச்சாரம் என்பது நடந்திருக்கின்றது. அந்த பிரச்சாரத்தில் தொடர்ந்து சுற்றுப்பயணம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக வரக்கூடிய மக்களுடைய கருத்துக்கள் என்ன, அதை எப்படி மாற்றலாம், என்ன மாதிரியான விஷயங்களை பிரச்சாரத்தில் அந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது முன்வைக்கலாம் என்பது குறித்து மாவட்ட செயலாளர்களிடமிருந்து கருத்துக்கள் பெறப்படுகின்றன. வரக்கூடிய 16ஆம் தேதி 3ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை பிரேமலதா விஜயகாந்த் மேற்கொள்ள இருக்கின்றார். அந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது மாவட்ட செயலாளர்கள் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்படுகின்றது. மிக முக்கியமாக ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறக்கூடிய அந்த கட்சியுடைய மாநில மாநாட்டை எப்படி சிறப்பாக நடத்துவது என்பது தொடர்பாக பல்வேறு விவகாரங்கள் குறித்து இன்றைய தினம் ஆலோசிக்கப்படுகின்றது. மிக முக்கியமாக ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் இந்த மாநாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதி மற்றும் மாநாட்டிற்கு அழைத்து வருவது, அதில் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முக்கிய விஷயங்கள் மற்றும் கட்சியுடைய பொதுச் செயலாளராக பிரேமலதா பொறுப்பேற்றதன் பின்பாக நடைபெறக்கூடிய முதல் மாநாடு என்பதால் அதனை இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் நடத்த வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகிகளுக்கு உத்தரவு என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு சிறப்பாக நடத்தலாம் என்பது குறித்து ஒரு விரிவாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதே போல தேர்தல் கூட்டணிகள் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை மாவட்ட செயலாளர்கள் சொல்ல வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதன் பின்பாக தான் பதிலளிப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கின்றார். தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கின்றது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.